அல் குர்ஆன் ஓதலில் உள்ள தவறுகளை திருத்திக் கொள்ள ஒரு எளிய வழி. அஹ்காமுத் தஜ்வீத். 15 நிமிடத்தில் ஒரு தஜ்வீத் சட்டம், எளிமையாகவும் தெளிவாகவும். வளவாளர் அஷேக் அல் ஹாஃபில் மௌலவி ஃபாரிஸ் இப்ராஹிம் காசிமி. நிகழ்ச்சியை தொகுத்தளிப்பவர் இன்சாஃப் ஜைனுதீன். நிகழ்ச்சி நெறியாள்கை மற்றும் ஆலோசனை வழிகாட்டல் AR முஹம்மத் முனாஸ். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொத்துல் FM முஸ்லிம் நிகழ்ச்சியில் பிரதி சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் அஹ்காமுத் தஜ்வீத் வாராந்த தொடர் நிகழ்ச்சியோடு நேர்கள் இப்பொழுது முதல் இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார் கண்ணியத்துக்குரிய மௌலவி அஷேக் ஃபாரிஸ் இப்ராஹிம் காஷிமியா அவர்கள். الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்புக்குரிய நேர்களே, மீண்டும் ஒரு அஹ்காமு தஜ்வீத் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாவின் பேரருளின் காரணமாக ரமலானை நாம் அடைந்து அதிலும் அரைவாசி பகுதியை அடைந்த நிலைமையில் அல் குர்ஆனுடனான எங்களுக்கான தொடர்பில் ஒன்றாக அல் குர்ஆனின் தஜ்வீத் சட்டதிட்டங்களை கற்கும் வாய்ப்பை, கற்றுக் கொடுக்கும் வாய்ப்பை எமக்கு அல்லாஹு தாலா தந்தருளியுள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் இந்த வகுப்புக்கு 2 வகுப்புகள் முன்னால் தஜ்வீதுடைய முக்கியத்துவம் பற்றியும், 2வது வகுப்பில் தஜ்வீதில் ஆக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயமாகிய மஹ்ரஜ், அதாவது எழுத்துக்களின் உச்சரிப்பு என்ற வகையில் சுருக்கமாக நாம் எழுத்துக்களுடைய உச்சரிப்பையும் அவதானித்தோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியினூடாக நாம் அல் குர்ஆனை ஓதும் பொழுது நிறுத்தி ஓதும் முறைகள் 5 உள்ளன. அதனை பார்ப்போம். முதலாவது, நாம் ஓதும் பொழுது நிறுத்த வேண்டிய இடங்கள் ஏற்படுகின்றது. அதாவது ஒரு ஆயத் முடிவடைகின்ற இடம், அல்லது மூச்சு போதாமல் நாம் ஒரு இடத்தில் நிப்பாட்ட வேண்டிய தேவை ஏற்படும் பொழுது நாம் நிறுத்தி ஓத வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. அப்போது நாம் நிறுத்தி ஓதும் போது அதை நிறுத்த வேண்டிய இடத்தில் எவ்வாறு நிறுத்தி ஓத வேண்டும் என்ற நிறுத்தி ஓதுகின்ற முறைகள் 5 உள்ளன. அந்த 5 முறைகளையும் நாம் இன்று பார்ப்போம். அதில் முதல் முறைதான் ஒரு வார்த்தையின் இறுதியில், அதாவது நாம் நிறுத்துகின்ற கடைசி எழுத்தில் ஃபத்ஹா அல்லது கஸ்ரா அல்லது தம்மா, அடுத்து கஸ்ரத்தைன் தம்மத்தைன், அடுத்து கஸ்ரா மத்து தம்மா மத்து. இந்த குறியீடுகள் இடம்பெற்றால் அதற்கு, அதாவது அந்த இறுதி எழுத்துக்கு சுகூன் செய்து நிறுத்த வேண்டும். மீண்டும் முறை அதை கூறுகின்றேன். நாம் ஓதும்போது நிப்பாட்டுகின்ற கடைசி எழுத்தில் ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா, அடுத்து கஸ்ரத்தைன் தம்மத்தைன், மேலும் கஸ்ரா மத்து தம்மா மத்து, இவைகள் இடம்பெற்றால் அந்த எழுத்துக்கு சுகூன் செய்து நிறுத்த வேண்டும். உதாரணமாக நாம் பார்ப்போம். ஹலக என்று காஃப் கடைசி எழுத்தாக இடம்பெற்றிருக்கின்றது. அந்த காஃபில் ஃபத்ஹா இடம்பெற்றிருக்கின்றது. ஹலக, இதனை நாம் ஹலக், காஃபுக்கு சுகூன் வைத்து ஹலக் என்று நிறுத்த வேண்டும். அதாவது நாம் அறிந்த சூரா குல் அஊது பிரப்பில் ஃபலக்
என்று கஸ்ரா இடம்பெற்றிருந்தது கடைசி எழுத்து காஃப். அதை நாங்கள் குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்று சுகூன் செய்து ஓத வேண்டும். இதே போன்றுதான் ஏனைய நான் சொன்ன குறியீடுகளும் கடைசி எழுத்தில் இடம்பெறும் பொழுது சுகூன் செய்து நிறுத்த வேண்டும். இது முதலாவது வகை. இரண்டாவது, ஒரு வார்த்தையின் இறுதியில் ஃபத்ஹத்தைன் வந்தால், ஒரு வார்த்தையின் இறுதியில், அதாவது ஒரு வார்த்தையின் இறுதி எழுத்தில் ஃபத்ஹத்தைன் வந்தால் அதில் ஒரு ஃபத்ஹை நீக்கி ஒரு அலிஃபை அதிகப்படுத்தி நிறுத்த வேண்டும். உதாரணத்தை நான் நோப்போம். அஃப்வாஜன் என்று இறுதி எழுத்து ஜீமாக இடம்பெற்று ஜீமுக்கு ஃபத்ஹத்தைன் அஃப்வாஜன் என்று இடம்பெற்றிருக்கின்றது. இதனை நான் நிறுத்தும் போது அஃப்வாஜா என்று அதில் அந்த ஜீமில் உள்ள ஒரு ஃபத்ஹை நீக்கி அலிஃபை மேலதிகமாக இணைத்து நிறுத்த வேண்டும். அஃப்வாஜன் என்பதை அஃப்வாஜா. அதே போன்று அஷ்டாத்தன் என்று வருவதை அஷ்டாதா என்று ஓதுவதை போன்று. அடுத்து நிறுத்தி ஓதுகின்ற முறைகளில் ஒன்றுதான், ஒரு வார்த்தையின் இறுதியில் அலிஃப் அல்லது ஃபத்ஹா மத் வந்தால் அதை அவ்வாறே ஓத வேண்டும். அதில் எந்த ஒரு மாற்றமும் செய்யக்கூடாது. அதாவது இறுதி எழுத்தோடு அலிஃப் அல்லது அந்த இறுதி எழுத்துக்கு ஃபத்ஹா மத்து வந்தால் அதனை அவ்வாறே ஓத வேண்டும். எந்த ஒரு மாற்றமும் இடம்பெறக்கூடாது. உதாரணமாக மாலஹா என்று இறுதி எழுத்து ஹாவோடு அலிஃப் சேர்ந்து வந்திருக்கின்றது. மாலஹா, அதனை அவ்வாறே மாலஹா என்றுதான் ஓத வேண்டும். உதாரணத்துக்கு நாம் அறிமுகமான சூரத்து ஷம்ஸை நாங்கள் நோற்றினால் விளங்கும். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா, இறுதியா ஹா என்று நிப்பாட்டுகின்றோம். அது அவ்வாறே தான் நிப்பாற்ற வேண்டும். அதே போன்றுதான் ஃபத்ஹா மத்து இடம்பெற்ற உதாரணத்துக்கு வத்துஹா, அந்த ஹாக்கு மேலால் ஃபத்ஹா மத்து இடம்பெற்று இருக்கின்றது. அதனை எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் வத்துஹா என்றுதான் ஓத வேண்டும். அதே போன்று நாலாவது நிறுத்தி ஓதுகின்ற முறையில் இறுதி எழுத்தில், அதாவது ஒரு வார்த்தையின் இறுதி எழுத்தில் நாம் கூறுவோம் குண்டு தா. இந்த தா, ரெண்டு வகையான தா இருக்கின்றது. ஹாக்கு மேலால் வருகின்ற ரெண்டு நுக்தாக்கள் வருகின்ற அந்த தா, அதுக்கு நாம் குண்டு தா என்று சொல்லுவோம். அந்த தா வந்தால் அதனை சுகூன் செய்யப்பட்ட ஹாவாக மாற்றி ஓத வேண்டும். உதாரணமாக லுமஸதி என்று இருப்பதை லுமஸஹ் என்று அந்த தாவை ஹாவாவை மாற்றி அதற்கு அந்த ஹாவுக்கு சுகூன் வைத்து நிப்பாட்ட வேண்டும். நாம் அறிமுகமான சூறாவில் உதாரணம் பார்த்தால் அல் காரிஅத்து என்று அந்த தா இடம்பெற்றிருக்கின்றது. நீங்கள் குர்ஆனை பார்த்தால் விளங்கும். இந்த தா என்றது உங்களுக்கு தெளிவில்லை என்றால் அந்த தா இடம்பெறும் போது அந்த தாவை ஹாவாக மாற்றி அதுக்கு சுகூன் செய்து ஓத வேண்டும். அல் காரிஅத்து என்று இருப்பதை அல் காரிஅஹ் என்று ஹா உச்சரிப்புடன் அதை நிறுத்த வேண்டும். இறுதியாக நாம் பார்க்கின்றோம், குர்ஆனில் சில குறியீடுகள் இருக்கின்றன. அந்த இடத்தில் நாம் நிறுத்தி ஓத வேண்டும். அவ்வாறான குறியீடுகளை நாம் பார்ப்போம். ஐந்தாவது வகையாக, ஒவ்வொரு ஆயத்தும் முடிவடைகின்ற இடம், அதற்கு நாங்கள் அரபியில் கூறுகின்றோம் அல் வக்ஃபு தாம். அதாவது அந்த இடத்தில் நிறுத்து ஓதுவது சுன்னத்தான முறை. ஒவ்வொரு ஆயத்தையும் நிப்பாட்டுகின்ற இடம் நாங்கள் குர்ஆனில் நான் பார்க்கின்றோம், ஒரு வட்டமிட்டு இருக்கும். அந்த ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஒரு வட்டம் இட்டதுக்கு மேலால் ஆயத்தினுடைய இலக்கங்களும் எழுதப்பட்டு இருக்கும். அந்த இடத்தில் நாம் நிறுத்தி ஓதுவது சுன்னாவாகும். இது ஒன்று. ஐந்தாவது வாயில் பல வகை இருக்குது, அதில் பார்ப்போம் நான் ஒன்றா. இரண்டாவது மீம் இடம்பெறுவது. இது அந்த மீம் சற்று பெரிதாக இருக்கும். இன்னும் ஒரு மீன் இருக்கின்றது, அது இக்லாபுடைய மீம். அந்த மீம் அல்ல, இது ஒரு வசனத்தின் இடையில் வரும் மீம். அதுக்கு அல் வக்ஃபுல் லாசிம்னு நாங்கள் அரபியில் கூறுவோம். இந்த இடத்தில் கட்டாயம் அந்த மீம் இடம்பெறும் பொழுது கட்டாயம் நிறுத்துவது கட்டாயம். அதே போன்று நாம் பார்க்கணும், சிறிய தா இடையிடையில் தா வரும். அந்த தாக்கு நாங்கள் அரபியில் கூறுவது அல் வக்ஃபுல் முத்லக். இதில் நிறுத்துவது நன்று. நிறுத்தாமலும் ஓதலாம், ஆனால் நிறுத்தி ஓதுவது நன்று, சிறந்தது. அதே மாதிரி ஜீம் சின்ன ஜீம் இடம்
பெற்றிருக்கும். அதுக்கு அல் வக்ஃபுல் ஜாயிஸ் என்று கூறுவோம். இதில் நிறுத்தி ஓதுவதும் சேர்த்தி ஓதுவதும் கூடுமாகும். இரண்டு வகையிலும் ஓதலாம். நிறுத்தியும் ஓதலாம். இந்த இடத்தில் இந்த ஜீம் இடம்பெறுகின்ற இடத்தில் நிறுத்தியும் ஓதலாம், நிறுத்தாமலும் ஓதலாம். அடுத்து சக்தா. சக்தா என்னும் பொழுது குர்ஆனில் நாம் பார்ப்போம், சக்தா என்று அந்த அரபியில் எழுதியிருக்கும். அந்த இடத்தில் நாம் நிறுத்தி ஓதுவது சேர்த்தி ஓதுவது ஆகுமானது, இரண்டும் செய்யலாம். சக்தா என்ற இடத்தில் மூச்சை நிறுத்தக்கூடாது. சக்தா என்று இடம்பெறுகின்ற இடத்தில் மூச்சை நிறுத்தக்கூடாது, சத்தத்தை மாத்திரம் நிறுத்த வேண்டும். மூச்சை நிறுத்தாமல் சத்தத்தை சற்று நிறுத்தி ஓத வேண்டும். உதாரணமாக நாம் கூறுவது என்றால் கல்லபல் ரான என்று சூரத்துல் முத்தஃபிஃபீனிலே இடம்பெறுகின்ற அந்த வசனத்தில் வருவதை போன்று. அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம் குர்ஆனில் 3 நுக்தாக்கள் அடுத்தடுத்து இடம்பெறும். இதுக்கு நாங்கள் அரபியில் வக்ஃபுல் முஆனகா என்று கூறுவோம். இதில் ஒரு இடத்தில் நிறுத்தினால் அடுத்த இடத்தில் நிறுத்தக்கூடாது. அதாவது முதலாவதில் நிறுத்தினால் இரண்டாவதில் நிறுத்தக்கூடாது, இரண்டாவதில் நிறுத்துவதாக இருந்தால் முதலாவதில் நிறுத்தக்கூடாது. இவ்வாறு இந்த 3 நுக்தாக்கள் இடம்பெற்றிருக்கின்ற அடுத்தடுத்து அது நிகழ்ந்திருக்கும். உங்களுக்கு நோட்கலாம் சூரத்துல் கத்ர், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்ற சூராவின் இறுதி பகுதியில் இந்த நுக்தாக்கள் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடியும். இறுதியாக லாம் அலிஃப் இடம்பெற்றிருக்கும். இந்த லாம் அலிஃபில் அல் வக்ஃபுல் மம்னூ என்று நாங்கள் அதனை கூறுவோம். இதில் நிறுத்தக்கூடாது. அவ்வாறு நிறுத்தினால் மீண்டும் அதனை எடுத்து ஓத வேண்டும். எனவே அன்பார்ந்த நேயர்களே, நாம் இன்றைய தஜ்வீத் நிகழ்ச்சியினூடாக நிறுத்தி ஓதுகின்ற முறைகள் 5 நாங்கள் பார்த்தோம். எனவே நாங்கள் அல் குர்ஆனை ஓதும் பொழுது எம்மிடம் இந்த மாற்றங்களை ஏற்படுத்தி சரியான முறையில் குர்ஆனை ஓதுவதற்கு அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் நல்லருள்வாய்ப்பானாக என்று கூறி மீண்டும் ஒரு அஹ்காமுத் தஜ்வீத் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்க ஆசைப்படுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இதுவரை கொத்மல் எஃப்எம் முஸ்லிம் நிகழ்ச்சியில் பிரதி சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வாராந்த தொடர் நிகழ்ச்சி அஹ்காமுத் தஜ்வீத் கேட்டீர்கள். நிகழ்ச்சியினை வழங்கியிருந்தார் கணியத்துக்குரிய மௌலவி ஷேக் ஃபாரிஸ் இப்ராஹிம் காஷ்மி அவர்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சனிக்கிழமை அஹ்காமுத் தஜ்வீத் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆன் ஓதலில் உள்ள தவறுகளை திருத்திக் கொள்ள ஒரு எளிய வழி அஹ்காமுத் தஜ்வீத். 15 நிமிடத்தில் ஒரு தஜ்வீத் சட்டம், எளிமையாகவும் தெளிவாகவும். வளவாளர் அஷேக் அல் ஹாஃபில் மௌலவி ஃபாரிஸ் இப்ராஹிம் காசிமி. நிகழ்ச்சியை தொகுத்தளித்தவர் இன்சாஃப் ஜைனுதீன். நிகழ்ச்சி நெறியாள்கை மற்றும் ஆலோசனை வழிகாட்டல் AR முஹம்மத் முனாஸ்.